நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய் விட்டு கேளுங்கள், மனவிட்டு பேசுங்கள். உறவுகளானாலும் சரி, நட்புகளானாலும் சரி, மனவிட்டு பேசு பழகுங்கள். ஒரு இராணுவ வீரன் ஒரு இளம்பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். 3 மாதத்தில் போர் ஏற்பட இராணுவ வீரன் போருக்கு போக வேண்டியதாகி விடுகின்றது. அவன் போகும்போது மனைவி கர்ப்பிணி. இருவருமே மிகுந்த மன வருத்தத்தில் பிரிகிறார்கள். போர் முடிந்து உயிரோடு திரும்புவது நிச்சயமில்லை அல்லவா? ஆனால் அதிர்ஷ்டவசமாக போருக்கு போன வீரன் 3 ஆண்டுகள் கழித்து வெற்றிகரமாக திரும்புகிறான். விமான தளத்தில் அவன் மனைவியும் மகனும் அவனுக்காக காத்திருக்கிறார்கள். மனைவியும் மகனையும் ஆனந்தமாக கட்டி அணைத்துக் கொள்கிறான் அந்த இராணுவ வீரன். அந்த இராணுவ வீரன் அவன் கண்ணிலும் மனைவி கண்ணிலும் ஆனந்த கண்ணீர். வீடு திரும்புகிறார்கள். கணவனுக்கு பிடித்த சமையல் செய்ய சாமான்கள் வாங்கி வர மனைவி மார்க்கெட்டுக்கு செல்ல வீட்டில் மகனும் தந்தையும் மட்டுமே இருக்கிறார்கள். கூச்சத்துடன் ஒதுங்கி நின்ற மகனை பார்த்து வீரன் கேட்கிறான், அப்பாவுடன் ஏன் பேச மாட்டேங்கிறாய் என்று. அந்த சிறுவன் சொல்கிறான். குழப்பத்துடன் தந்தையை பார்த்துவிட்டு சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் என் அப்பா இல்லை. பின் யார் உன் அப்பா என்று வீரன் கேட்கிறான். தினமும் என் அம்மா நிற்கும்போது நிற்பார், அம்மா உட்காரும்போது அவரும் உட்காருவார், படுக்கும்போது அவரும் கூட படுத்துக்கொள்வார். அவர்தான் என் அப்பா என்று அம்மா சொல்லியிருக்கிறாள் என்று சொல்கிறான். வீரனுக்கு காதில் ஈயத்தை காட்சி ஊற்றுவது போல் இருந்தது. மனைவி ஜாமான்கள் வாங்கி கொண்டு வந்த பின் கணவனிடம் திடீர் மாற்றத்தை கண்டாள். அவள் சமைத்ததை உண்ணவில்லை. அவளை அவன் தொடவில்லை. அவன் அருகில் வருவதை கூட அவன் மறுத்துவிட்டான். 2 நாட்கள் இப்படியே நிகழ மனைவி மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிறாள். மனைவி இறந்த அன்று இரவு தந்தையும் மகனும் படுத்துக்கொள்ளச் செல்லும்போது தந்தையின் நிலையை காண்பித்து மகன் சொல்கிறான், இதோ என் அப்பா என்று. திகைத்த வீரன் மகனை விசாரிக்கும்போது உண்மை வெளிவந்தது. தாயின் நிலையை பார்த்து மகன் ஒரு நாள் இது யார் என்று வெகுளித்தனமாய் கேட்டபோது மகன் தந்தை அருகில் இல்லாத குறையை உணரக்கூடாது என்று அவள் இதுதான் உன் தந்தை என்று சொல்ல சிறுவன் அன்றிலிருந்து அந்த நிலையிலே தந்தையாக நினைத்து வந்திருக்கின்றான். வீரன் தாங்க முடியாத குற்ற உணர்ச்சியாலும் துக்கத்தாலும் மனமுடிந்து போகிறான். இந்த கதையில் மகன் சொன்னதை கேட்ட வீரன் தன் மனைவியுடன் விளக்கம் கேட்டிருக்கலாம். மனைவியும் கணவனிடம் நடவடிக்கை பற்றி விளக்கம் கேட்டிருக்கலாம். இருவரும் வெளிப்படையாக மனவிட்டு பேசியிருந்தால் அவர்கள் வாழ்க்கை ஆனந்தமாக சென்றிருக்கும். ஆனால் கணவன் தன் மனைவியின் நடத்தை மோசமாக இருந்திருக்கிறது என்று தானாக முடிவெடுத்து அப்படி வெறுப்புடன் நடந்து கொண்டான். மனைவியாது ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று அவனை பதில் சொல்ல வற்புறுத்திருக்கலாம். அப்படி செய்யாமல் தானாக வாழ்க்கை முடித்து கொண்டாள். ஒரு குடும்பமே தகர்ந்து போனது. வாய்விட்டு கேளாமல் மனவிட்டு பேசாமல் இருந்ததான் அல்லவா எதையும் தவறாக புரிந்து கொள்வது, தவறாக ஆக்கிவிடுவதும் சுலபமாக சந்தேக கண்ணாடி வைத்து பார்க்கும்போது எதற்கும் எத்தனை தப்பான அபிப்பிராயங்கள் நம்மால் காண முடியும். இந்த முட்டாள்தனத்தில்தான் பலியாவது உறவுகளும் நட்புகளும் சந்தோஷங்களும் தான். புரியாத போது வாய்விட்டு கேளுங்கள். முரண்பாடாக நடந்து கொள்வது தோன்றும்போது ஏன் என்று வெளிப்படையாக கேளுங்கள். நீங்களாக அனுமானிக்காதீர்கள். அதேபோல் நீங்களும் வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொள்வீரானால் ஏன் என்பதை வெளிப்படுத்துங்கள், தெளிவுபடுத்துங்கள். அவர்களுக்கு புரியும் என்று நீங்களாக நினைத்து கொள்ளாதீர்கள். தவறு என்று நினைப்பதே உங்கள் குடும்பத்தினரும் சரி, நண்பர்களும் சரி கண்டிப்பாக தெரிவியுங்கள். அதை கேட்டு அவர்கள் சொல்லும் காரணங்கள் நியாயமானவர்களாக கூட இருக்கலாம். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் சொன்ன பிறகு தவறு என்பதை புரிந்து அவர்கள் தெரிந்து கொள்வதும் மீண்டும் அப்படி செய்யாமல் இருக்கவே வாய்ப்புகள் உள்ளன அல்லவா? இப்படி அவ்வப்போது சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்வது மனம் பேசுவதாலேயோ சாத்தியமாகிறது. அப்படி செய்யாமல் போகும்போது லேசாக எழும் விரிசல் அதே போன்ற தொடர் செய்கைகளால் பெரிதாக கொண்டே வந்து பிரிவினை ஏற்படுத்தி விடுகிறது. எனவே நீண்ட நாள் ஆழமான நட்பும் உறவும் நீடிக்க வேண்டுமானால் இந்த தாரக மந்திரத்தை மறந்து விடாமல் கடைபிடிங்கள். வாய்விட்டு கேளுங்கள், மனவிட்டு பேசுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.